மொழி சீர்திருத்தம். மொழியில் நாம் பேசுகிற மொழியில் நிறைய இன்னும் சீர்திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு. நிறைய குறைகள் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கிற எழுத்து ஒன்று தான். ஆ என்கிற எழுத்தும் அது ஒன்றா தான் நம்ம எழுதுகிறோம். ஆனால் அவுங்கிற எழுத்தை மட்டும் ஏன் 2 தடவை எழுதுகிறோம்? ரெண்டு எழுத்து தேவைப்படுகிறது. அவு என்கிற உச்சரிப்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம 2 எழுத்து எழுத வேண்டியிருக்கு. ஓ போட்டு பக்கத்தில் ஆட்டுக்குட்டி லாவை போட்டால் தான் அது அவு என்று நாம் உச்சரிக்கிறோம். ஏன் அவு என்கிற உச்சரிப்பிற்கு ஒரே எழுத்தை நாம் ஏன் உருவாக்க முடியாது? ஒரே எழுத்தை பயன்படுத்தலாம்ல. அதனால் இது எல்லாம் தனித்தனி ஒரு எழுத்தாக இருக்கிறது. இந்த உச்சரிப்பு எல்லாமே ஆ என்கிற உச்சரிப்புக்கு ஒரு எழுத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆ என்கிற உச்சரிப்புக்கு ஒரு எழுத்தை தான் பயன்படுத்துகிறோம். என்கிற உச்சரிப்பு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு எழுத்தை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அவு என்கிற எழுத்துக்கு மட்டும் நம்ம 2 அவு என்கிற உச்சரிப்புக்கு மட்டும் 2 எழுத்தை பயன்படுத்துகிறோம். அது ஓ என்கிற எழுத்து, அப்புறம் லா என்கிற எழுத்து. அப்படின்னா அது ஒலன்னு தானே வாசிக்கணும். ஏன் அவுன்னு வாசிக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. அது ஒலன்னு தான் வாசிக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவுன்னு தான் வாசிக்கணும். அப்படி வாசிக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2 2 4 தான், ஆனால் நீ 3ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் ஒரு எழுத்து. அதனால் அதுக்கு அவு என்கிறதுக்கு நம்ம புதுசாக ஒரு எழுத்தை உருவாக்கணும். இப்போ இருக்கிற அந்த ஓ போட்டு பக்கத்தில் ஆட்டுக்குட்டி லா போட்டால் அவ்வான், அது ஒலன்னு தான் வாசிக்கணும். ஒளி அதில் இப்போ ஓ போட்டு லா போட்டு அதில் ஒரு கொம்பு போட்டாக்கா ஒளின்னு ஆயிடுதுல்ல. கொம்பு போடலன்னா ஒலன்னு தானே வாசிக்கணும். அப்போ ஏன் அது அவ்வுன்னு வாசிக்கிறாங்க? அதனால் இந்த மாதிரி மொழியில் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எல்லா எழுத்தையும் 12 எழுத்தையும் நம்ம கை எடுக்காமலே எழுதலாம். ஆங்கிறத எழுதுறது கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையை எடுக்காமலே ஆ என்பதை எழுதிவிடலாம். அது மாதிரி ஆ என்கிற எழுத்தை எழுதுனாலும் கையை எடுக்காமல் எழுதிடலாம். என்கிற எழுத்து அதையும் கையை எடுக்காமலே எழுதிடலாம் ஒரு எழுத்து. அப்போ என்கிற எழுத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்கு ஒரு துணை ஒரு என்கிற எழுத்து எழுதுறதுக்கு அந்த அதை நெடில் அதில் 2 முட்டை போடுறோம் பார்த்தீங்களா? 2 முட்டை போட்டால் அது என்பதாக. அப்போ கையை எடுக்க வேண்டிய அவசியம் வருது. 2 தடவை கையை எடுக்கிறோம். முதல்ல ஒரு துணைக்கால் மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம். அப்புறம் நடுவில் ஒரு முட்டை போடுறோம். அப்புறம் பின்னாடி ஒரு முட்டை. அப்புறம் 2 தடவை கையை எடுக்கிறோம். கையை எடுக்காமலே எழுதணும். அது அப்போ நம்ம சொல்லலாம்ல, ஒரு உயிரெழுத்து. அதை பார்த்திங்கன்னா அதில் உள்ள சிறப்பு என்னென்னா, இதில் உள்ள எந்த எழுத்துமே கையை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கையை எடுக்காமல் எழுதலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அக்குன்னு போடும்போது 3 முட்டை போடுறோம். அக்குன்னு போடுறதுக்கு அக்குங்கிறதுக்கு 3 முட்டை போடுறோம். அப்போ அதையும் நம்ம 2 தடவை நம்ம கையை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை ஒரு முட்டை போடுறதுக்கு ஒரு தடவை கையை வச்சு போடுறோம். அப்புறம் இன்னொரு முட்டை போடும்போது இன்னொரு தடவை கையை எடுக்கிறோம். இப்படி 3 தடவை நம்ம கையை எடுக்கிறோம். ஒரே கையை எடுக்காமலேயே இந்த உயிரெழுத்துக்கள் அத்தனையும் நம்ம எழுத முடியும். அப்படிங்கிற அந்த நடைமுறையை நம்ம உருவாக்கணும். இதெல்லாம் மொழியின் தனி சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் மொழியில் உள்ள ஒரு குறைபாடுகள். இதெல்லாம் நம்ம நீக்கணும். இதுதான் மொழி சீர்திருத்தம். நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. காலந்தோறும் மனுஷங்க இப்படி தான் காலந்தோறும் மொழியில் எழுத்துக்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மிடம் கொடுத்தார்கள். நாம் என்ன பண்ணிட்டோம்? மொழியெல்லாம் நாங்கள் சீர்திருத்தம்லாம் பண்ண மாட்டோம். அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆங்கில மொழி மீது நமக்கு இருக்கிற மோகத்தின் மூலமாக தமிழ் மொழி தாய்மொழியை ஒழிப்பதற்கான வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். சாக போகிற மொழிக்கு எதுக்கியா சீர்திருத்தம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க மக்கள். ஒரு காலத்தில் இனிமேல் இங்கே இங்கிலீஷ் தான் வரப்போகுது, நீ எதுக்கு தமிழ் மொழியில் சீர்திருத்தம் செய்யணும்னு ஆசைப்படுற அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. தமிழ் மொழி என்றைக்கும் யாராலையும் அழிக்க முடியாது. மனுஷங்க என்றைக்கு இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்களோ அன்றைக்கி தான் இந்த மொழியும் இல்லாமல் போயிடும். இந்த இனமே இல்லாமல் போனால் தான் தமிழ் மொழி இல்லாமல் போகும். ஏன்னா தமிழ் மொழி என்பது அது மனுஷங்க வாயிலிருந்துற சத்தம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக, உணர்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு வழிமுறை தான் அந்த மொழி. அதுவும் அந்த தமிழ் மொழி முதலில் தோன்றிய மொழி. மனித உயிர்களின் தாய்மொழி தமிழ்.